Praise the Lord. God bless you all. சகரியா அதிகாரம் 8 கேள்விகள் மற்றும் பதில்களை பார்க்கலாம். கேள்வி எண் 1. கர்த்தர் எதற்காக வைராக்கியம் கொண்டார்? சீயோனுக்காக. கேள்வி எண் 2. சீயோனுக்காக கர்த்தர் கொண்டது என்ன? கடும் வைராக்கியம், மகா உக்கிரமான வைராக்கியம். கேள்வி எண் 3. கர்த்தர் சீயோனிடத்தில் திரும்பி எதன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கூறுகிறார்? எருசலேமின். கேள்வி எண் 4. சத்திய நகரம் என்று அழைக்கப்படுவது எது? எருசலேம். கேள்வி எண் 5. சேனைகளுடைய கர்த்தரின் பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படுவது எது? எருசலேம். கேள்வி எண் 6. எருசலேம் எப்படியெல்லாம் அழைக்கப்படும்? சத்திய நகரம், சேனைகளுடைய கர்த்தரின் பரிசுத்த பர்வதம். கேள்வி எண் 7. எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே கைகளில் கோலை பிடித்து நடப்பவர்கள் யார்? கிழவரும் கிழவிகளும். கேள்வி எண் 8. எருசலேம் நகரத்தின் வீதிகளில் நிறைந்திருப்பது யார்? ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும். கேள்வி எண் 9. நகரத்தின் தெருக்களில் விளையாடுவது யார்? ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும். கேள்வி எண் 10. யாரால் நகரத்தின் வீதிகள் நிறைந்திருக்கும்? ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தெருக்களில் விளையாடுவதால். கேள்வி எண் 11. எங்கிருக்கும் தம்முடைய ஜனங்களை கர்த்தர் ரட்சித்து அழைத்து வருவார்? கிழக்கு தேசத்திலும் மேற்கு தேசத்திலும். கேள்வி எண் 12. கிழக்கு தேசத்திலும் மேற்கு தேசத்திலும் இருந்து அழைத்து வரப்படும் ஜனங்கள் எதின் நடுவில் குடியிருப்பார்கள்? எருசலேமின். கேள்வி எண் 13. கிழக்கு மற்றும் மேற்கு தேசத்திலிருந்து வரும் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருப்பார்கள்? தேவனுக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாய் இருப்பார்கள். கேள்வி எண் 14. சேனைகளின் கர்த்தரின் வீடு எது? ஆலயம். கேள்வி எண் 15. சேனைகளின் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகளின் வாயால் பிறந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? தங்கள் கைகளை திடப்படுத்த வேண்டும். கேள்வி எண் 16. தீர்க்கதரிசிகளின் வாயினால் வார்த்தைகள் கேட்கப்படுவதற்கு முன்னே யாருடைய வேலையால் பலன் இல்லாமல் இருந்தது? மனுஷன் மற்றும் மிருக ஜீவனின் வேலையால். கேள்வி எண் 17. யாருடைய நெருக்கடியின் நிமித்தம் சமாதானம் இல்லாமல் இருந்தது? போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும். கேள்வி எண் 18. சேனைகளின் கர்த்தர் யாருக்கு முந்தின நாட்களில் இருந்தது போல் இருக்க மாட்டேன் என்று கூறுகிறார்? ஜனத்தில் மீதியானவர்களுக்கு. கேள்வி எண் 19. எது சமாதானம் உள்ளதாய் இருக்கும்? விதைப்பு. கேள்வி எண் 20. எந்த செடி தன் கனியை தரும்? திராட்சை செடி. கேள்வி எண் 21. பலனை தருவது எது?
பூமி. கேள்வி எண் 22. தன் பணியை தருவது எது? வானம். கேள்வி எண் 23. கர்த்தர் யாருக்கு எல்லாவற்றையும் சுதந்திரம் கட்டளையிடுவார்? ஜனத்தில் மீதியானவர்களுக்கு. கேள்வி எண் 24. புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது யார்? யூதா மற்றும் இஸ்ரவேல். கேள்வி எண் 25. சாபமாயிருந்த யூதா மற்றும் இஸ்ரவேல் வம்சத்தாரை எதற்காக ரட்சிப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார்? ஆசீர்வாதமாய் இருக்கும்படி. கேள்வி எண் 26. பயப்படாதேயுங்கள், உங்கள் டேஷ் திடப்பட கடவது. பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. கேள்வி எண் 27. இஸ்ரவேல் மற்றும் யூதா வம்சத்தாரில் கர்த்தரை கோபமூட்டியது யார்? பிதாக்கள். கேள்வி எண் 28. இந்நாட்களில் கர்த்தர் யாருக்கு நன்மை செய்ய திரும்ப நினைத்தேன் என்று கூறுகிறார்? எருசலேமுக்கும் யூதாவுக்கும். கேள்வி எண் 29. ஒருவன் பிறனோடு பேசும்போது எதை கடைபிடிக்க வேண்டும்? உண்மையை பேச வேண்டும். கேள்வி எண் 30. வாசல்களில் செய்யப்படும் நியாய தீர்ப்பு எதற்கேற்றதா இருக்க வேண்டும்? சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்றதாக. கேள்வி எண் 31. ஒருவன் தன் இருதயத்தில் என்ன நினைக்க கூடாது? பிறனுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்க கூடாது. கேள்வி எண் 32. எதற்கு பிரியப்படாமல் இருக்க வேண்டும்? பொய்யாணையின் மேல். கேள்வி எண் 33. யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும் உபவாச நாட்கள் எவை? 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும். கேள்வி எண் 34. எதை சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்? சத்தியத்தையும் சமாதானத்தையும். கேள்வி எண் 35. கர்த்தர் சொல்லுகிறபடி யார் இன்னும் எருசலேமுக்கு வருவார்கள்? ஜனங்களும் அநேகம் பட்டணங்களின் குடிகளும். கேள்வி எண் 36. யார் எருசலேமில் கர்த்தரை தேட வருவார்கள்? ஜனங்களும் பலத்த ஜாதிகளும். கேள்வி எண் 37. கர்த்தரை தேடவும் அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவது யார்? ஜனங்களும் பலத்த ஜாதிகளும். கேள்வி எண் 38. அந்நாட்களில் புறஜாதிகளுடைய சகல பாஷைக்காரரிலும் எத்தனை பேர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொள்வார்கள்? 10 பேர். கேள்வி எண் 39. புறஜாதிகள் எதை பிடித்துக்கொண்டு தங்களை அழைத்து செல்லுமாறு யூதர்களிடம் கேட்பார்கள்? ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக்கொண்டு. கேள்வி எண் 40. எந்த பாஷைக்காரர் ஒரு யூதனின் வஸ்திர தொங்கலை பிடித்து தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுவார்கள்? பலவித பாஷைக்காரர். Thank you for watching.